பாருங்க, ஏறுறேன், வேகமாக ஏறுறேன். தண்ணி வந்து பாய்ஞ்சி ஓடுது அப்படிங்கிறத பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனி வந்தாங்க. தேனி வந்துட்டு பக்கத்தில் குரங்கணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கான். அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிட்டுருக்குறோம். பாருங்கள், அந்த ஃபால்ஸ் வந்து மலைக்கிட்ட இருக்குது. மலை மேலே நான் வண்டி இன்றைக்கி தான் முதல்ல ஓட்டுறேன் காரை. ரொம்ப இயற்கையோட சூழ்நிலை வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப நிம்மதிப்படுத்துது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு என்னுடைய அனுபவம் வந்து இது வரைக்கும் இல்லைங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் அந்த குரங்கணி ஃபால்ஸ் வந்து இன்னும் 2-3 இடத்துக்கு போனேன். அது உங்ககிட்ட காமிக்கிற அளவுக்கான ஒரு வேல்யூவான பிளேஸ் இல்லை இது. இப்போ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேல்யூவாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா கார் நான் ஓட்டும் போது ட்ரைவ் பண்ணும்போது பாருங்களேன், அந்த இயற்கை அடர்ந்த காற்று பகுதி மாதிரி சும்மா சூப்பராக பல பலன்னு அப்படியே இருக்குது. ஆனால் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது தான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா குரங்கணி ஃபால்ஸை போய் நம்மளால் குளிக்க முடியாது. அப்படின்னாலும் பரவாயில்ல, குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நான் மகிழ்ந்த மாதிரி நீங்களும் மகிழணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து தேனி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த குரங்கணி ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, நேராக போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து 30 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வர வாங்கினாங்க. ஒரு செக் போஸ்ட் போட்டு வந்து ஒரு 30 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பிடிங்கி விட்டாங்கப்பா. பரவாயில்ல, அது அப்படி தானே, பராமரிப்புக்கு தேவைப்படுது தானே. இங்கே பாருங்கள், மலையெல்லாம் பாருங்கள். மலையில் அருவி ஊற்றுது. அருவி எவ்வளோ அழகாக அருவி ஊற்று பாருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே பசுமையாக ஆச்சா. மலையிலேருந்து புல் முளைச்சிருக்கு, மரம் முளைச்சிருக்கு, செடி முளைச்சிருக்கு, எல்லாம் முளைச்சிருக்கு. இப்போ அவ்வளோ அழகான ஒரு பிளேஸுக்கு நம்ம வந்துருக்குறோம். இந்த மாதிரியான பிளேஸ்லாம் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையில். ஏன்னா வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிறோம். அதில் அடி தடி மத வெறி ஜாதி வெறி இப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையோடு கலந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து மனிதர்கள் எல்லாரும் நினைச்சாங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகும். அதை விட்டு ரொம்ப நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், உழைச்சிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப பாவங்க நம்மலாம் மனிதர்கள்லாம். இந்த மாதிரி இயற்கையை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நான் வந்து ஓரமாக நிறுத்துறேன். எதுக்காக நிறுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆப்போசிட்டில் பாருங்க ஒரு செம்மையான அருவி ஒன்று தெரியுதுங்க. அங்கே பாருங்க, மேலேருந்து ஆவி அந்த மேக மூட்டங்கள்லாம் அப்படியே வந்து எவ்வளோ அழகாக பறக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு அருவி ஒன்று போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வெளில போயிட்டு ஜூம் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் நீங்கள். அமைதியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சவுண்டுங்க, அருவியோட சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருங்க. உசுன்னு அந்த தண்ணி சவுண்ட்லாம் கேட்குதுங்க. அப்படியே ரொம்ப வந்து மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரியான ஹாப்பினஸ்லாம் வந்து யாரும் கிடைக்காது. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. சும்மா ஒரு சினிமா தேட்டருக்குள்ள உட்காந்து மட்டும் படம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து இயற்கையை ரசிங்க, மலைப்பகுதியை ரசிங்க, இந்த மாதிரி அருவிகளை ரசிங்க, இந்த மாதிரி செடிகளை ரசிங்க, இந்த மாதிரி மலைகளை ரசிங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வரும்போது வந்து தாத்தா வந்து பச்சை வேர்க்கடலை வைத்தாரு. அந்த வேர்க்கடலையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா சூப்பராக. அந்த பச்சை வேர்க்கடலைக்கும் இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். சவுண்டு வருது பாருங்கள். ஏதோ சவுண்டு வந்துட்டே இருக்குப்பா. இந்த மழை சவுண்டு தானா? எவ்வளோ அழகாக வந்து அந்த பாருங்கள், அந்த மேக மூட்டத்தை பாருங்களேன். அந்த மேக மூட்டம் அப்படியே ஆவியாக பறந்துகிட்டே இருக்கும். மேகம் மேலேருந்து தான் நான் கேள்விப்படுறேன். கீழேருந்து மேலே பறக்குதுப்பா இந்த மேக மூட்டம். அழகாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். அது நானே ட்ரைவ் பண்ணி நானே மேலே ஏறி உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் தான். காய்ஸ், வண்டி வந்து கார் வந்து உள்ளே போகாது. இதில் எப்படி கார் போகாது. ஒரு 2 வீலர் இருந்தால் கூட போகலாம். நம்ம கார்லாம் வந்து அதனால் வந்து காரை அங்கேயே நிறுத்திட்டு நடந்து ஒரு 10 நிமிஷம் போனாக்க ஃபால்ஸ் வந்துன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஏற முடியல பாருங்கள், ஒரே ஸ்லோப்பாக இருக்குது. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மலையில் வந்து இப்போ குரங்கணி மலைக்கு வந்து மலை வெள்ளத்தில் வெள்ள ஆற்றை பார்ப்பதற்காகவும் அருவியை பார்ப்பதற்காகவும் போய்கொண்டிருக்கோம். எப்படி போகிறோம், எங்கேருந்து போகிறோன்னு தெரியாது. பாருங்கள், ஏறுறேன், வேகமாக ஏறுறேன். எல்லாம் இல்லைங்க. மாடு என்ன பார்த்து பயப்படுது, நான் மாட்டை பார்த்து பயப்படுவேன். யானை
சாணிலாம் போட்டிருக்கு. யானை வந்துருக்க மாட்டேங்குது. யானை சாணிலாம் போட்டிருக்கு. யானை வந்துட போகுது. அது யானை சாணியில் கருது தண்ணி போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் ஒரு வழியாக இது ஒரு அருவிக்கு வட்டோம். இதுதான் குரங்கணி அருவியா. தண்ணி வந்து எவ்வளோ அழகாக மேலே இருந்து பாருங்கள். நம்ம அதை பார்த்துட்டோம். என்ன பண்ணுறது, வளர்ந்து அருவி நல்லா வேகமாக கொட்டுது. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். கீழே வரைக்கும் போயிட்டே இருக்குது. இவ்வளோ தண்ணி பாருங்கள். கீழே தண்ணியை காட்டுங்க. தண்ணி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நண்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நண்டு காய்ஸ். எவ்வளோ நண்டு அருவியில் நண்டு காய்ஸ். முடிக்காத. நான் முடிக்கல. பாம்பும் வந்துட போகுதுங்க. குடிக்கலாம்டா. நவரு. ஐயோ நான் வரல. காலால் தட்டி அந்த பக்கம் ஓடு. ஓடுது ஓடுது ஓடுது. போ போ போ. கடிக்கு வரும் கடிக்கு வரும் கடிக்கு வரும். ஓடி ஓடி. ஐயோ போயிடுச்சு. போயிடுச்சு விட்டுருங்க. அருவியை பாருங்க. இங்கே போயிட்டு இருக்கு. இங்கே ஏதாவது அருவியை போகிறோம். டேய் வேணாம்டா, போகணும்டா. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம். மழை பெஞ்சுனாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே போகும்போது சொன்னாங்களே இதுக்கு மேலே போகாதீங்க, வலிக்கு விழுந்துருவீங்கன்னு. ரொம்ப ரிஸ்க்குடா அதெல்லாம். பாருங்க நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நம்ம உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டோம். எல்லோரும் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் மலையில் நனைஞ்சு மலை மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். சவுண்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அற்புதமான சவுண்டு பாருங்கள். அருவியோட சவுண்டு. அப்படியே நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் அந்த சவுண்டை கேளுங்க கொஞ்சம் நேரம். சிங்கம் புளி எந்திர பூரா சிவனே ஏன்டா வேணாடா வேணாடா. இதான் வந்து வேணாம். ரியலா சொல்றேன். வேணாம் வேணாம், ரிஸ்க் எடுக்கணும். வேணாம் சொல்றது. கம்முனு இரு. சவுண்டு தான் அருமையா இருக்கு. இல்லை ஏதாவது இருக்க போதா? எச்சரிக்கை கொடுத்துருக்காண்டாங்க போவேனான்னு சொல்லிட்டு. எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. வேணாம் வேணாம் சொன்னா கேளு. அது பிரச்சனை கிடையாது. ரோட்லாம் சரி கிடையாது. ரோட்லாம் வலிக்கு இருக்கு. அவங்க என்ன சொல்ற, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பாருங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. வனப்பகுதியில் வந்து குளிக்க பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மதுபாட்டில்களை கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துமீறி வனப்பகுதியில் நுழைந்தால் தமிழ்நாடு சட்டம் 1882 படி தண்டிக்கப்படுது. இது என்ன பேய் பங்களா கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, பேய் பங்களா கேட்ட மாதிரி தான் இருக்கு. இங்க இன்னும் இதையும் படிச்சு போவாங்க. பல உயிரிழப்பு பெண் போட்டுருக்காண்டா. வேணாண்டா டேய், பயமா இருக்குடா டேய். குளிக்க சென்று சூழலில் சிக்கி பல உயிர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதி குறித்தவும் மது அருந்தவும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துமீறி வனப்பகுதி நுழைந்தால் காவல்துறை மூலம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். வேணாம் வேணாம் வா. ஆமாம் பாருங்க, கீழே பாருங்க. நம்ம உங்களுக்காக இங்கேருந்து காமிக்கிறோம் பாருங்க. அருவி எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. ஏன் தொழிலுக்குள்ள இறங்க போகிறாங்க. அப்படியே வெளியே நின்று இருக்கலாம். அங்கே உள்ளே போகலான்னு தான். எல்லாரும் வந்து நம்ம இந்த குரங்கணி அருவியில் வந்து நம்ம குளிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியாமல் வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக வந்து அந்த அருவியோட அழகை வந்து காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக அருவி வந்து தண்ணி வந்து பாய்ஞ்சி ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக போகுது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனால் வந்து தடை விதிக்கப்பட்ட போகுதுன்னு சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, போர்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இந்த இடத்த வந்து ரசிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சு போகணும்னு தோணுச்சு. காமிச்சிட்டேன். அது வரைக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிளம்பலாம். ஏன்னா மழை பெய்யுது. இனிமேல் சட்டம் வந்து நம்ம ஜுரம் காய்ச்சல்லாம் வந்துடும். அந்த சட்டத்துக்கு பயந்து நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். ஓகேவா? காருக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் காருக்கு போய்ட்டு அதோட மாரி வீட்டுக்கு போகலாம். வாங்க போகலாம். அப்படியே அருவியை காமிச்சிட்டே வாங்க. அருவியை பார்த்துக்கிட்டே வாங்க.
இங்கே ஊர் விட்டு வராங்க ஊர் விட்டு காலை கழிடுவோம். அது வேற பாறையா இருக்கு, இது வேற பாறையா இருக்கு. ஓகே